ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி உணவே மருந்து பகுதியில் அகத்திப்பூவை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம பூக்களில் பார்த்தா ஆஹா இது இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு ரசித்து தாங்க பழக்கம். ஆனால் அதே பூவில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி அகத்திப்பூவில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னும் அதை வச்சு நம்ம எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அகத்திப்பூ. பொதுவாக பார்த்தோன்னா அகத்தியில் சாலை அகத்தி, சிற்றகத்தி, சீமை அகத்தி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. பொதுவாக அகத்திப்பூக்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் தான் பூக்கும். நம்ம இன்றைக்கி சிவப்பு நிற அகத்தியை வச்சு தான் பொரியல் செய்ய போகிறோம். அகத்திப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால நம்மளோட எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அதிக பலத்தை கொடுக்குது. இந்த பூ நம்மளுக்கு மலச்சிக்கலை நீக்குது. உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்க இந்த அகத்திப்பூவை உட்கொண்டால் உடல் சூடு தணியும். அதாவது வெயிலில் அதிகமாக உழைப்பவர்கள் எல்லாமே இந்த பூவை நிறையா எடுத்துக்கலாம். சளி தொல்லை, பித்தம், மூல நோய், வாதம், மார்பு சளி இந்த மாதிரியான நோய்களை இந்த அகத்திப்பூ குணப்படுத்துது. வாரத்துக்கு ஒரு முறை இந்த அகத்திப்பூவை சமைச்சு சாப்பிட்டோன்னா கண் பார்வை தெளிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த விடவே முக்கியமாக பார்த்தோன்னா இந்த பீடி, சிகரெட் இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட விஷத்தன்மையை வெளியேற்ற தன்மை இந்த அகத்திப்பூக்களுக்கு இருக்குதுங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி அகத்திப்பூ பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பூக்களை சேகரித்து அதோட இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீர் விட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. பிறகு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா வெட்டி வச்சுருக்கிற அகத்திப்பூ, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், 2 வெங்காயங்கள் போதுமானது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப, தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப. சாதாரணமாக நம்ம எப்பவுமே செய்கிற பொரியல் மாதிரியே தாங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுக்கிற அகத்திப்பூவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிட்டே இருங்க. அகத்திப்பூவை வெட்டி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வதங்கினோடனே அதோட அளவு குறைஞ்சிரும். இப்போ கொஞ்ச நேரம் வதங்கின உடனே பார்த்திங்கன்னா பூவோட நிறம் சிவப்பு நிறத்துலேருந்து ஒரு ஊதா நிறமாட்ட மாறிடும். இந்த டைமில் நம்ம இது கூட உப்பு அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ உப்பு எப்பவுமே நீங்கள் அயோடின் கலக்காத கல்லுப்பை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க சமையலுக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு நம்ம தண்ணீர் எதுவும் தெளிக்க தேவை கிடையாது. பூவில் இருக்கிற தண்ணீரே போதுமானதாக இருக்கும். எப்பவுமே மிதமான தீயில் வச்சு இந்த பூவை சமையுங்க. தண்ணீர் நம்ம தெளிக்காததுனால அடியில் பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 முதல் 7 நிமிடம் வரைக்கும் வேக வச்சாலே போதுங்க. அகத்திப்பூவில் இருக்கிற தண்ணீரெல்லாம் சுண்டி நல்லா வெந்திருக்கும். இதுக்கு சாதாரண பொரியலுக்கு மாதிரி தேங்காய் பூ சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தேங்காய் சேர்க்காமலேயே இது சுவையாக இருக்கும். பூவில் இருக்கிற தண்ணீரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சுண்டிருச்சு. இப்போ இறக்கி பரிமாற வேண்டியது தான். இந்த அகத்திப்பூ பொரியலை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாமே சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதோட சுவையை பார்த்திங்கன்னா காளான் வறுவல் செஞ்சால் எந்த மாதிரி சுவை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற அகத்திப்பூவை இனிமேல் எல்லோரும் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. அகத்திக்கீரை மாதிரியே அகத்திப்பூவையும் இரவில் சாப்பிட வேண்டாம், பகல் வேளையில் மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க.